ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் ஏற்றிய உரிமைச் சுடரை திமுக அரசு அணையாமல் பாதுகாக்கும். இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் பிறந்தநாளில் முதலமைச்சர் உறுதி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவையில் தேர்தல் சுற்றுப்பயணம். விவசாயிகள் படும் கஷ்டங்களை அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கிறேன் என பேச்சு. திமுக தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக உள்ளது. திமுக கூட்டணியில் இருந்துதான் விசிக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் என திருமாவளவன் உறுதி. தமிழகத்தில் உள்ள 14 அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழகத்தில் உள்ள SC/ST மாணவர்கள் விடுதிகள் எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி மோசமான தரத்துடன் உள்ளன. தமிழக அரசு மீது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கை கண்டித்து திருபுவனத்தில் நாளை ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுப்பு. தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என சீமான் அறிவிப்பு. விழுப்புரம், திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள இலங்கை தமிழர் முகாம்களில் 38 கோடியே 76 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 729 வீடுகள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். இடிந்து விழும் அவல நிலையில் உள்ள விடுதிகளின் பெயரை விளம்பர ஆசைக்காக மாற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின். பெயர் மாற்றத்தால் மாணவ மாணவியர்களுக்கு எந்த பயனும் இல்லை என பாஜக நிர்வாகி அண்ணாமலை விமர்சனம். சமூக நீதியை படுகொலை செய்துவிட்டு அதற்கு பரிகாரம் தேடும் வகையில் சமூக நீதி என முதல்வர் ஸ்டாலின் கூறிக்கொண்டிருக்கிறார். பாமக தலைவர் அன்புமணி கடும் விமர்சனம். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் அமெரிக்க விரோத கொள்கைகளை ஆதரிக்கும் நாடுகளுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.